தரமான பிஓபிஎஃப் சிஸ்டானே கேட்டு வாங்குங்க. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தேநீரின் உன்னத கலை. எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் வாக்களிக்க உள்ள வாக்காளர்களுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் நாளை மறுதினம் தபால் திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட உள்ளது. இது தொடர்பாகவும் பிரதி தேர்தல்கள் ஆணையாளர் எம் முகமது விளக்கினார். நிர்வாக மாவட்டங்களிலும் பதிவு செய்யப்பட்டுள்ள வாக்காளர்களுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் எதிர்வரும் 27ஆம் தேதி பகிர்ந்தளிக்கப்படுவதற்காக அஞ்சல் திணைக்களத்திடம் கையளிக்கப்பட இருக்கின்றது. அஞ்சல் திணைக்களத்தின் ஊழியர்கள் அவற்றை வீடு வீடாக சென்று விநியோகிப்பார்கள். பொதுவாக அஞ்சல் திணைக்களத்தின் கடிதங்களின் விநியோகம் வாரத்தின் 6 நாட்களுக்கு மாத்திரமே இடம்பெறுவது உண்டு. ஆனால் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டையை பகிர்ந்தளிப்பதற்காக மாத்திரம் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விசேட பகிர்ந்தளிப்பு தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வீடு வீடாக பகிர்ந்தளிக்கும் நடவடிக்கை செப்டம்பர் 13ஆம் தேதி வரை நடைபெறும். 13ஆம் தேதி ஆனதன் பின்னரும் எவரேனும் பதிவு செய்யப்பட்ட ஒரு வாக்காளருக்கு இந்த உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை கிடைக்கப்பெறவில்லை எனில் தனக்கு கடிதங்களை பகிர்ந்தளிக்கின்ற அஞ்சல் அலுவலகத்துக்கு சென்று தன்னுடைய ஆளடையாளத்தை நிரூபித்து அந்த வாக்காளர் அட்டையை பெற்றுக் கொள்ள முடியும். அஞ்சல் மூலம் வாக்களிக்கின்ற வாக்காளர்களுக்கும் அதே போல் இடம்பெயர்ந்த வாக்காளர்களுக்கு வழங்கப்படுகின்ற விசேட சலுகைக்காக வேறொரு இடத்தில் வாக்கினை பிரயோகிப்பதற்காக அனுமதி அளிக்கப்பட்டுள்ள வாக்காளர்களுக்கும் குறித்த நிரந்தர வழிவிடத்துக்கு இந்த வாக்காளர் அட்டைகள் அனுப்பி வைக்கப்பட மாட்டாது.